மஸ்ஜிதே முஹம்மதியா ஜும்மா பள்ளிவாசல் நடத்தக்கூடிய முப்பெரும் விழா மூன்றாவது இஸ்லாமிய கண்காட்சி மீலாது விழா தாருல் அர்கம் பெண்கள் மதரசாவினுடைய துவக்க விழா, இந்த மூன்று நிகழ்வுகளை ஒன்று சேர்த்து முப்பெரும் விழாவாக இந்த அவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவினுடைய தொடக்கமாக மதரசா தாவத்துல் குர்ஆனினுடைய மாணவர் முஹம்மது ஹாஃபிஸ் அவர்கள் இறைவேதத்திலிருந்து சில வசனங்களை ஓதி இந்த அவையை துவக்கி வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யு'தீக ரப்புக ஃபதர்தா அலம் யஜ்துக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஜஸா ஃபித் தாரைன். அடுத்தபடியாக மதரசா அன்வார் குர்ஆனினுடைய மாணவிகள் நபி புகழ் பாடுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒளியாமடிகள் வந்தார்கள், ஒளியை கொண்டு தந்தார்கள், ஒளியாமடிகள் வந்தார்கள், ஒளியை கொண்டு தந்தார்கள், எல்லா உலகும் ஒளியாய் காணும் ஒளியை காணி தந்தார்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். வானம் மின்னும் நீனும் மண்ணில் ஒளியாய் இறங்கினவே, அண்ணல் நபியின் உதயம் நினைத்து புண்ணியம் செய்த வாரீரோ. அருள்வர் அன்பை நிலைத்திடும் ஏகல் அல்லாஹ் அவள் விடுகிறோமே. யா ரசூலல்லாஹ் என்றே நீ இறங்கிடுமோ. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். சர்க்காரின் வருகை மர்ஹபா, ரஹ்மநாதரின் வருகை மர்ஹபா, கம்லேசரின் வருகை மர்ஹபா, வீட்டில் உங்கள் சொல்வே மர்ஹபா, மனிதரில் உங்கள் சொல்வே மர்ஹபா, யாசீனின் வருகை மர்ஹபா, தாஹாவின் வருகை மர்ஹபா, தய்யிபின் வருகை மர்ஹபா, சிராஜின் வருகை மர்ஹபா, அஹ்மதின் வருகை மர்ஹபா, முஹம்மதின் வருகை மர்ஹபா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். இல்லந்தோறும் நீதிகளோறும் மப்ரூராய் மகிழ்ந்திருப்போம், நல்லவராக வழியை காட்டும் மன்னர் அன்பில் நிலைத்திருப்போம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கீழமிசைக்கு சென்ற மாணவிகளுடைய வாழ்விலும் அவர்களுடைய கல்வி ஆற்றலிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்மேலும் அபிவிருத்தி செய்வானாக. ஆமீன். அடுத்தபடியாக மஸ்ஜிதே முஹம்மதியா ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாக குழு தலைவர் ஹாஜி ஏசியா அஸ்கர் அலி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू।
கண்ணியமிக்க அல்லா நல்லடியார்களே, அல்லாவோட நாவலுக்கு கிருபை நம்முடைய அபிஷேகிருக்கான். இதே நல்ல நாளை மறுமையிலும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பாங்க. வரவேற்பில் நம்ம தலைமையாளர் தான் அவர்களுக்கு ஆஜி ஏஆர் அப்துல் ஷரீப் அவர்களையும் ஜனாப் எம்எஸ் நூர் முகமது அவர்கள் டவுன் ஜும்மா மொழியாக செல்வ முத்தோலி அவர்களையும் வாழ்த்துறை வழங்க மௌலானா மௌலி அல்ஹாஜ் ஷேக் இப்ராஹிம் அன்வாரி இமாம் முரியாத் மாலிக் ஜும்மா பள்ளி அவர்களையும் மௌலானா மௌலி ஏ அபூபக்கர் சித்திக் தாவூதி இமாம் டவுன் ஜும்மா பள்ளியாசர் அவர்களையும் மௌலானா மௌலி அல்ஹாஜ் முகமது யாசின் ஜெனி பேரரசியார் தாவூத் குர்ஆன் மதரசா அறிஞர் அவர்களையும் நம்முடைய சிறப்பு அழைப்பை ஏற்றுக்கொண்டு முக்கிய சிறப்புரையாற்ற வரைத்தளித்த மௌலானா மௌலி அல்ஹாஜ் காஃபில் எம் சதுதீன் வாசின் பாக்கி ஹஜரத் முதல்வர் அல்ஹுதா அரபிக் கல்லூரி சென்னை அவர்களையும் இந்த முக்குரு விழா மஜீதே மூன்று ஜும்மா பள்ளிகள் சார்பாக அனைவரையும் வருகிற வரப்பில் ரொம்ப முயற்சி அடைகிறோம். அனைவரும் கடைசி வருகின்ற நல்லா முயற்சி எடுத்துமாறு எல்லாரையும் வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸாஃபித் தாரின். அடுத்தபடியாக நம்முடைய இந்த நிகழ்விற்கு அரியலூர் மாவட்ட அரசு காசியும் உடையார்பாளையம் ஜும்மா பள்ளிவாசலினுடைய தலைமை இமாமுமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஷேக் இப்ராஹிம் அன்வாரி ஹஸ்ரத் அவர்கள் வாழ்த்துரை நிகழ்வார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே ஏக புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் முஹம்மது நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய அடிச்சுவற்றை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அவர்களினுடைய வழித்தோன்றல்களாக இருக்கக்கூடிய தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷூஃபியாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பிலும் குறிப்பாக இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய பரக்கத்தும் அவனுடைய ரஹ்மத்தும் மகஃபிரத் என்ற பாவ மன்னிப்பும் ரிலாத் என்ற பொருத்தமும் அவனுடைய மறைமுகமான உதவிகளும் முழுமையான உடல் ஆரோக்கியமும் என்றென்றும் நம் அனைவர்கள் மீது நின்று நிலவச் செய்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, பள்ளிவாசல்களினுடைய நிர்வாக பெருமக்களே மற்றும் உலமா பெருமக்களே, தாய்மார்களே, மாணவர்களே, அல்லாஹ்
அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலாவினுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் நம்முடைய நேசங்களை முஹப்பத்துகளை வெளிப்படுத்தும் விதமாக இந்த முப்பெரும் விழாவிலே ஒரு விழாவாக மீலாது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கண்ணியங்களை, அவர்களின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய முஹப்பத்துகளை, அன்புகளை வெளிப்படுத்தும் ஒரு விதமாக இது போன்ற சபைகள், இது போன்ற விழாக்கள் நடப்பது இன்றைய காலத்தினுடைய அவசியம் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு அருளாக, அனைத்து மனிதர்களாலும் போற்றப்படக்கூடிய ஒரு நபியாக, எல்லா மனிதர்களினுடைய முன்மாதிரியாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு நபியாக, ரசூலாக அனுப்பினார். ஆனால் இன்றைய காலத்தில் நாம் அந்த நபியினுடைய உம்மத்துகளாக வாழக்கூடியவர்கள், அவர்களின் மீது எந்த அளவிற்கு நாம் முஹப்பத்துடையவர்களாக, ஒரு நேசம் கொண்டவர்களாக அவர்களுடைய வழியை பின்பற்றுகின்றோமா என்பதை முதலிலே சிந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழாவாகத்தான் இந்த மீலாது விழாக்கள். ஏனென்று சொன்னால், ஆரம்ப காலத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளப்பரியாத அன்புகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உம்மத்தாக இருந்த இதே சமுதாயம் காலப்போக்கிலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று கேட்கக்கூடிய எதிர்கால சந்ததிகளினுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய வழிமுறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கை சேதத்தினுடைய ஒரு உச்சக்கட்டம். அல்லாஹ்வினுடைய நினைவுகள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியங்கள், இது போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாகத்தான் இன்று மாற்று மத மக்களினுடைய உள்ளங்களில் மிகப்பெரிய அளவிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக இது போன்ற விழாக்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. ஆனால் அந்த விழாக்களின் மூலமாக மற்ற மக்களினுடைய உள்ளங்களிலே, மற்ற மக்களினுடைய எண்ணங்களிலே, வாழ்க்கையிலே அந்த தாக்கங்கள் ஏற்படுகின்றதா இல்லையா என்பதை நாம் அறிவதற்கு முன்பதாக நாம் நம்மினுடைய வாழ்க்கையில், நாம் நம்மினுடைய அன்றாட சில தேவைகளில், சில சூழ்நிலைகளில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் எந்த அளவிற்கு முஹப்பத்தை மேற்கொண்டு வாழ்கின்றோம் என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை, அவர்களுடைய கண்ணியத்தை எந்த அளவிற்கு உயர்த்தி காட்டியிருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, வரஃபஅனா லக ஸிக்ரக, நாயகமே உங்களுடைய கண்ணியத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோம், உங்களுடைய கண்ணியத்தை நாங்கள் உயர்ந்த நிலையிலே நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டாலும் நாம் நம்மின் மீது என்ன கடமை என்று சொன்னால், அவர்களின் மீது நாம் ஸலவாத் சொல்வது நம் மீது கடமை. ஆனால் அந்த ஸலவாத்துகளை சொல்லுவதற்கு கூட நாம் மிகப்பெரிய அளவிலே கஞ்சத்தனம் உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி நபி தோழர் வந்து, யா ரசூலுல்லாஹ், கஞ்சத்தனத்திலே மிகப்பெரிய வடிகட்டிய கஞ்சன் யார் என்பதாக கேட்கும் பொழுது சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், எந்த மஜ்லிஸிலே என்னுடைய பெயர், எந்த இடங்களிலே என்னுடைய பெயர் துதிக்கப்பட்டும், எந்த இடங்களிலே என்னுடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட்டும் என் மீது ஸலவாத் சொல்லாமல் வாய் மூடி இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் தான் மிகப்பெரிய வடிகட்டிய கஞ்சன் என்பதாக ஒரு அடையாளத்தை சுட்டிக்காட்டி சென்றார்கள். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அந்த கட்டிய அந்த கஞ்சன்களினுடைய குணாதிசயத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே நாம் நாயகத்தினுடைய பெயர் எங்கு கேட்டாலும், அது ஒரு பத்திரிகையில் கேட்டாலும் அல்லது காரிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது முஹம்மது நபி என்பதாக நாம் காதிலே நாம் வாங்கினாலும், நம்மளுடைய நாவின் மூலமாக ஸல்லல்லாஹு அலா முஹம்மது என்பதாக சொல்வது நம் மீது ஒரு மிகப்பெரிய பரலாக, நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், பிரியம் என்பது இருக்கின்றது, ஒரு முஹப்பத் என்பது இருக்கின்றது. நாயகத்தின் மீது பிரியம் வைப்பது, அவர்களின் மீது கண்ணியம் செலுத்துவது ஒரு மிகப்பெரிய பர்ல். ஒரு தாய் தன்னுடைய மகனின் மீது வைக்கக்கூடிய பிரியம் அது பர்லாக ஆகாது.
செல்வம் இருக்கும் வரைத்தான், அதே போன்று உடலிலே அந்த முறுக்கு இருக்கும் வரைத்தான். சற்று அந்த செல்வங்கள் குறைந்தாலும் அல்லது ஓடக்கூடிய ரத்தம் சற்று குறைந்தாலும் நமக்கு ஏற்படக்கூடிய கண்ணியங்கள் மதிப்புகள் அது குறைந்துவிடும். காரணம், நாம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய பாசங்கள், கண்ணியத்திற்குரியவர்கள், அது வெளி வேஷங்கள் தான். ஆனால் நாயகம் அப்படி அல்ல. ஏதோ ஒரு கட்சிக்காரனுடைய தலைவனை அடிமட்ட தொண்டன் தூரமாக இருந்து கொண்டு புகழ்வதை போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது கண்ணியத்திற்குரியவர்களே அவருடைய கண்ணியத்தை உயர்த்தி பிடித்து விடாது, அவருடைய சமாதத்தை பெற்றுக் கொடுத்து விட முடியாது. நாம் நம்மளுடைய எல்லா நிலைகளிலும் நாயகத்தின் மீது அதிகமான மஹப்பத்துடையவர்களாக, அவர்களின் மீது ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக கண்ணியத்திற்குரியவர்களே ஆக வேண்டும். இதைத்தான் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வடிகட்டிய கஞ்சன் யார் தெரியுமா என்ற கேள்விக்கு பதிலை கொடுத்தார்கள். என் பெயர் சொல்லப்பட்டாலும் அங்கே சிலர்கள் வாய்மூடி இருப்பார்கள், அவர்களை விட கஞ்சன்கள் வேறு யாரும் இல்லை என்பதாக சுட்டி காட்டினார்கள். இன்றைய காலத்திலே கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு அசருடைய தொழுகைக்கு பிறகு, அதே போன்று ஒரு பஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு ஒரு துவா ஓதி முடித்தவுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக ஒரு 7 முறை அல்லது ஒரு ஸலவாத் ஒரு 5 முறை அது ஓதக்கூடிய ராகத்திலே ஒரு இமாமாக இருக்கட்டும் அல்லது வந்திருக்கக்கூடிய முக்ததிகளாக இருக்கட்டும், அந்த ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சற்று ராகத்தை இழுத்தாலே பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாட்சை பார்க்கின்றார்கள். என்னுடைய வீட்டிலே எனக்கு ஒரு வேலை பால் வாங்கி கொடுப்பதற்காக என்னுடைய மனைவி அனுப்பியிருந்தால் நான் அந்த பால் வாங்கி கொடுப்பதற்கு முன்னால் தொழுது விட்டு செல்லலாம் என்பதாக வந்தேன். இவர் இங்கு ராகத்தை எழுந்து கொண்டிருக்கின்றார், நான் அங்கு போய் என்னுடைய மனைவிடத்திலே ராகத்தை வாங்க வேண்டுமா என்ற ஒரு எண்ணத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்துகளை குறைக்கக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒன்று அடிப்படை தகராறுக்கு செல்வதை போன்ற அந்த ஸலவாத்துகள் சொல்லுவதில் கூட இன்று நம்மளுடைய உள்ளங்களிலே கண்ணியத்திற்குரியவர்களை கஞ்சத்தனம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இது கியாமத்தினுடைய மிகப்பெரிய அடையாளங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மாற்றார்களுடைய உள்ளங்களிலே தாக்கம் ஏற்படும். இது போன்ற மீலாது விழாக்கள் நடத்துவதன் மூலமாக அவருடைய கண்ணியங்கள் ஏற்படும். ஆனால் அவருடைய சமுதாயம், அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய நாம், அவர்களின் மூலமாக நாம் நேர்வழி பெறக்கூடியவர்கள், பெற்றவர்கள், சொர்க்கத்தை பெறக்கூடியவர்கள் என்ற ஒரு மிகப்பெரிய மாற்றக்கூடிய நம்முடைய உள்ளங்களிலே, நம்மளுடைய இல்லங்களிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இது போன்ற ஒரு அன்பு இல்லை என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு கண்ணியத்திற்குரியவர்களை பலகீனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை விதமான அணுகுமுறைகளை, அர்க்கான்களை, தங்களுடைய அந்த நேசங்களை வெளிப்படுத்தும் விதமாக சஹாபா பெருமக்களுக்கு உருவாக்கினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து யா ரசூலுல்லாஹ், நரகத்தினுடைய அடையாளம் என்ன என்பதாக ஒரு சஹாபி கேட்கின்றார். நரகத்தினுடைய அடையாளத்திலே வாழக்கூடிய மனிதர்களுடைய சில அடையாளங்கள் என்ன என்பதாக கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, வாழும் காலத்தில் உங்களுடைய கரண்டை காலுக்கு மேல் நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய ஆடைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். கரண்டை காலுக்கு மேல் ஏனென்று சொன்னால் கரண்டை காலுக்கு கீழே யார் ஆடையை தொங்க விடுவார், அது வேட்டியாக இருக்கட்டும் அல்லது கைலியாக இருக்கட்டும், அணியக்கூடிய கலாச்சாரத்தினுடைய பேண்டுகளாக இருக்கட்டும், அந்த ஆடைகளிலே நாம் நாயகத்தின் மீது முஹப்பத்துடையவர்களாக இருந்தால் எல்லா நிலைகளிலும் நம்மளுடைய கரண்டை காலுக்கு மேல் நம்மளுடைய ஆடைகளை உயர்த்திருக்க வேண்டும். இதுதான் சொர்க்கத்தினுடைய அடையாளங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா? சிலர்கள் டாப்-டிப்பாக வருவார்கள், டிப்-டாப்பாக வருவார்கள், அதாவது ஒலு செய்வார்கள். ஒலு செய்வதற்கு முன்பதாக ருக்கு செய்வார்கள். என்ன என்று சொன்னால் அந்த காலை ஒலுவிலே அமர்ந்து ஒலு செய்வோம் அல்லவா, அந்த கட்டையிலே காலை வைத்து தன்னுடைய அந்த கீழாடையை மடக்கி விடுவார்கள். மடக்கி விட்ட பிறகு ஒலு செய்து காலை என்ன செய்வார்கள், கழுவிக்கொண்டு தொழுகை, அசருடைய தொழுகையா, பர்லுடைய தொழுகையா, சுன்னத்தான தொழுகையா, அது 2 ரக்காத்தா 4 ரக்காத்தா என்பதாக தொழுது விட்டு மீண்டும் அந்த கல்லிலே ஒரு ருக்கு செய்வார்கள். அந்த காலை நாம் அடக்கி விட்டோம் அல்லவா, அந்த காலினுடைய அந்த கீழாடையை இறக்கி விடுவார்கள். ஏனென்று சொன்னால் ஈமான்தாரிகள் தொழுகையினுடைய நேரத்தில் மட்டுமே அல்லாஹ்விற்கு பிடித்தமானவர்களாக வாழ வேண்டும் என்பதை விளங்கக்கூடிய இந்த சமுதாயம் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்ன அல்லாஹ்வின் மீது வைத்த நேசம் அதை மறந்தவர்களாக தொழுகை நேரத்தில் மட்டும் நாம் சொர்க்கவாசியாக இருக்கலாம். மற்ற நேரத்திலே நாம் என்ன செய்யலாம், ரோடை கூட்டலாம், ஹாலை கூட்டலாம், நாம் வேலை செய்யக்கூடிய
பள்ளிவாசலை கூட்டலாம். எதன் மூலமாக? அந்த கைதிகளின் மூலமாக. எதன் மூலமாக? அந்த கீழாடைகளின் மூலமாக. இதிலே மிகப்பெரிய அளவிலே கவனக்குறைவாக இருப்பது யார் என்று சொன்னால், எங்கள் நபி நேரான வழியை கற்றுக் கொடுத்துள்ளார்கள் என்பதாக எல்லா இடங்களிலும் பேசுகின்றோம் அல்லவா? அவர்கள் மட்டுமே கண்ணியத்திற்குரியவர்களே இது போன்ற கைதிகளை கீழே விட்டு செல்லக்கூடிய அவலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணியத்திற்குரியவர்களை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சஹாபா பெருமக்கள், சூஃபியாக்கள், உலமா பெருமக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எந்த அளவிற்கு முஹப்பத்துடையவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அது போன்ற எந்த விதமான ஒரு தியாகங்கள் கூட முஹப்பத்தை கூட நாம் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் எத்தனை விதமான முஹத்திஸின்கள், எத்தனை விதமான ஃபுகஹாக்கள், எத்தனை விதமான சூஃபிகள் தங்களுடைய மிகப்பெரிய அன்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்தி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான இந்த அமல்களும் மிகப்பெரிய அளவில் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? வேஷங்களாக. மிகப்பெரிய அளவிலே நாம் செய்யக்கூடிய பலவிதமான தேவைகளை பூர்த்தி செய்யும் நேரத்தில் மட்டும் ஈமான்தாரிகளாக, தொழக்கூடிய நேரத்தில் மட்டும் உண்மையான மூமின்களாக, தொழக்கூடிய நேரத்தில் மட்டும் உம்மத்தே முஹம்மதியாவாக கண்ணியத்திற்குரியவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முல்லா ஜாமி என்று சொல்லக்கூடிய நூருத்தீன் என்பவர் ஒரு மிகப்பெரிய சூஃபி, ஒரு பாகிஸ்தானிலே கண்ணியத்திற்குரியவர்களே வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆலிம், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நேசர் என்பதாக சொல்லக்கூடிய அந்த மனிதர். அவர்களுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெயர்கள் எங்கு கூறப்பட்டாலும் அதற்கு உடனடியாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை பெற்றதை போன்று ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை சொல்லக்கூடியவர்களாக, அவர்களின் மீது ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், ரவுலாவிற்கு சென்று நாம் நேரடியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்க வேண்டும். அவர்களுடைய அந்த ரவுலாவை சென்று நாம் அடைய வேண்டும், நேருக்கு நேராக நின்று அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம், அவர்களுடைய ஆர்வம் அவருடைய உள்ளத்திலே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பாகிஸ்தானில் இருந்து கண்ணியத்திற்குரியவர்களே ஹிஜ்ரி செய்து எந்த பக்கம் வருகின்றார்கள்? மதீனாவினுடைய ரவுலாவை நோக்கி வருகின்றார்கள். ஆனால் அந்த மதீனாவினுடைய அன்றைய ஆட்சியினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய வலி, அவரும் அல்லாஹ்வுடைய நேசர், ஆஷிக் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய முஹப்பத்தை பெற்றவர்கள். அவர்களுடைய கனவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்து, மர்வான் அவர்களே, என்னுடைய ரவுலாவை எதிர்நோக்கியவராக, என்னுடைய ரவுலாவை எதிர்பார்த்தவராக, என்னுடைய ரவுலாவை எனக்கு சலாம் சொல்லும் ஒரு விதமாக இந்த பாகிஸ்தானில் இருந்து முல்லா ஜாமி என்று சொல்லக்கூடிய நூருத்தீன் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? வருகை தருகின்றார்கள். நீங்கள் மதீனாவிற்குள் அவர்கள் என்ன செய்யாதீர்கள்? அனுமதிக்காதீர்கள். அவர்களை நீங்கள் அவர்களை அனுமதிக்காதீர்கள். நீங்கள் அந்த மதீனாவிற்குள்ளேயே அவர்கள் என்ன செய்யாமல் வரவிடாமல் அவர்களை அங்கே தடுத்து நிறுத்துங்கள் எல்லையிலே என்பதாக சொல்லும் பொழுது, கனவிலே சொன்னவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே தான் உடனே எழுந்து தன்னுடைய எல்லா அடியாட்களையும், தன்னுடைய பதவியில் இருக்கக்கூடிய எல்லா அந்த தளபதிகளையும் அழைத்து, இந்த எல்லா எல்லை புறங்களிலும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நின்று கொள்ளுங்கள். இது போன்ற ஒரு மனிதர் வருவார், அவருடைய பெயர் நூருத்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த முல்லா ஜாமி என்பவர். அவர்கள் வருகை தரக்கூடிய இந்த சூழ்நிலை, அவரை நீங்கள் உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்துங்கள் என்பதாக சொல்லக்கூடிய அந்த செய்தியை சொல்லி அனுப்பிவிடுகின்றார்கள். அவர்களும் வருகை தருகின்றார்கள். மதீனாவினுடைய எல்லை வந்தவுடனே, தாங்கள் யார், தங்களுடைய பெயர் என்ன என்பதாக கேட்கும் பொழுது, என்னுடைய பெயர் நூருத்தீன், முல்லா ஜாமி, நான் மிகப்பெரிய ஆலிம் என்பதாக சொல்லும் பொழுது, வர வேண்டாம், உங்களுக்கு வருவதற்கு அனுமதி இல்லை என்பதாக அவர்களை தடுத்து நிறுத்துகின்றார்கள். அன்றைய இரவு மிகப்பெரிய அளவு கவலை. என்ன செய்வது? வந்திருக்கக்கூடிய நோக்கமோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவை தரிசிப்பதற்கு தான், வேறு எந்த விதமான நோக்கம் அல்ல. நேரடியாக சென்று அவர்களுக்கு சலாம் சொல்வது, மாறு வேடத்திலே செல்லலாம் என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் உள்ளத்திலே நியத்தை வைக்கின்றார்கள். ஆனால் அந்த இரவு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அந்த மர்வானுடைய கனவிலே வந்து அவர்கள் மீண்டும் மாறு வேடத்திலே வரக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள். அவர்களை மீண்டும் அவர்களை தடுத்து மதீனாவிற்கு வராமல் என்ன செய்யுங்கள்? நிறுத்திவிடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். மீண்டும் அதே போன்ற ஒரு ஏற்பாடுகள், அதே போன்ற மர்வான் அவர்கள் இது போன்ற ஒரு மாறு வேடத்திலே வருகை தரக்கூடிய அந்த மனிதரை நிறுத்தி விடுங்கள் என்பதாக சொன்ன பிறகு மீண்டும் நிறுத்தப்படுகின்றார்கள். இரண்டாவது முயற்சியும் தோல்வி. மூன்றாவது முறை
வெளியூரிலிருந்து மதினா நகரத்தினுடைய கால்நடைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த தீவனங்கள் இருக்கின்றது அல்லவா, அந்த தீவனங்களினுடைய வாகனங்களிலே ஒளிந்து கொண்டு சென்று விடலாம் என்பதாக எண்ணி எத்தனையோ விதமான வாகனங்கள் வரும், தீவனங்கள் ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய அந்த வாகனங்கள், அதில் ஏதேதோ ஒரு வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொள்ளலாம் என்பதாக கண்ணியத்திற்குரியவர்களை 2 முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கக்கூடிய, ரவுலாவிலே சலாம் சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த முயற்சி தோல்வியிட்ட பிறகு சோர்வடைந்து விடவில்லை. மீண்டும் தங்களுடைய நமக்கு என்ன என்பதாக சென்று விடவில்லை. எனக்கு எத்தனையோ வேலை இருக்கின்றது, அவர்களே எனக்கு நசீபு கொடுக்கவில்லை, அவர்களே எனக்கு அழைக்கவில்லை என்பதாக அவர்கள் மீண்டும் என்ன செய்யவில்லை, தங்களுடைய இல்லங்களுக்கு ஊருக்கு திரும்பவில்லை, மீண்டும் முயற்சி செய்கின்றார்கள். 3வது முறையாக அப்பொழுது மர்வான் அவருடைய கனவிலே வரும் பொழுது சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எத்தனையோ விதமான வாகனங்கள் வரும், அந்த ஒரு மனிதருக்காக நாங்கள் எல்லா வாகனங்களையும் சோதனை செய்ய முடியாது, சோதனை செய்தால் எல்லா வாகனங்களும் கூட்ட நெரிச்சல்களிலே எல்லாத்தையும் விட வேண்டிய சூழ்நிலை வரும், ஏதேனும் ஒரு அடையாளங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது மர்வானிடத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா வண்டிகளுக்கு வாகனங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு என்னுடைய பெயர்களிலே முதல் ஸலவாத்தை மட்டும் சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், அதோடு நிறுத்தி விடுங்கள். எந்த வாகனத்திலே மீதி பாதி ஸலவாத் வருகின்றதோ அந்த வாகனத்தில் அவர் இருக்கின்றார் என்ற ஒரு அடையாளத்தையும் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, எல்லா வாகனங்களுக்கு முன்பதாக இதே போன்ற அந்த செய்தியை சொன்ன உடனே, அந்த ஸலவாத்தை சொன்ன உடனே ஒவ்வொரு வாகனமாக செல்கின்றது. ஒரு வாகனம் வருகின்றது, ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் என்ற வார்த்தையை சொன்னவுடன் அந்த வண்டியில் இருந்து பெருத்த ஒரு ஆவலோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அந்த மனிதர், அந்த மிகப்பெரிய ஆஷிகே ரசூல் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய நாவின் மூலமாக எழுந்து நின்று சொல்கின்ற பொழுது அவர்களை உள்ளே வருவதற்கு தடை செய்யப்படுகின்றது. 3 முயற்சிகளும் என்ன செய்கின்றது, அந்த இடத்திலே முறியடிக்கப்படுகின்றது. ஆசைகள் அந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் தோல்வி பெறுகின்றது. நான் என்ன செய்ய போகின்றேன், ரவுலாவிலே சென்று நீங்கள் எனக்கு பாதுகாப்பாக வாருங்கள், சலாம் மட்டும் சொல்லி நான் மீண்டும் சென்று விடுகின்றேன். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அளவு கடந்த ஒரு பாசத்திலே மஹப்பத்திலே இருக்கின்றேன் என்பதாக சொல்லும் பொழுது மர்வான் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மஹப்பத்துடையவர்களாக இருக்கின்றீர்கள், ஆனால் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்னுடைய கனவிலே வந்து முல்லா ஜாமி என்று சொல்லக்கூடிய நூருத்தீன் அவர்களாகிய உங்களை உள்ளே வருவதற்கு அனுமதிக்காதீர்கள் என்ற செய்தியும் சொல்லியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை கேட்ட உடனே கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என் மீது என்ன கோபம், என்ன நான் தவறு செய்தேன், என் வாழ்நாளிலே எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மோசமான நிலை என்பதாக நினைத்து அதே இடத்தில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், தன்னுடைய உயிரை விடுகின்றார்கள். அந்த நேரத்திலே மர்வான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு சந்தேகம், அந்த தோழரோ அந்த சூஃபியோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத்துடையவர்கள், வந்ததும் அதே நோக்கம் தான், வெறுமனே சலாம் மட்டும் தான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கத்திலே வந்தவர்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை. இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நான் கனவிலே வந்தால் கேள்வி கேட்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இரவு முழுவதும் விழித்திருக்கின்றார்கள். தூக்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை புரிந்த பொழுது, கனவிலே வருகை புரிந்த பொழுது, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு செய்தி நான் காணவில்லை யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லும் பொழுது, யார் என்பதாக கேட்பது, யா ரசூலுல்லாஹ், முல்லா ஜாமி அவர்கள் இறந்து விட்டார்கள் யா ரசூலுல்லாஹ், உங்களை சந்திக்காமலே சென்று விட்டார்கள் யா ரசூலுல்லாஹ், தடை செய்ததினுடைய அதிகாரத்தில் நான் இருந்தேன் யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய இருவருக்கு மத்தியிலே நான் ஏதேனும் ஒரு குறைகள் செய்து விட்டேன் என்ற கவலை இருக்கின்றது யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லும் பொழுது சிரித்துக் கொண்டே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முல்லா ஜாமி அவருடைய கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டு, இந்த மனிதரை தானே உள்ளே வருவதற்கு அனுமதிக்கவில்லை, கனவிலே நடந்த சம்பவங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மனிதரை தானே உள்ளே வருவதற்கு அனுமதிக்கவில்லை, இதே என்னுடைய நெருக்கத்திலே இருக்கின்றார், பார்த்துக் கொள்ளுங்கள், நான் ஏன் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால், என் மீது அளவு கடந்த பாசத்திலே எல்லா நிலைகளிலும் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பெயர்கள் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுமோ அங்கெல்லாம் என்னுடைய மிகப்பெரிய கண்ணியத்தை போற்றியவர்கள் இந்த முல்லா ஜாமி என்று சொல்லக்கூடிய நூருத்தீன் அவர்கள் வந்து என்னுடைய ரவுலாவிலே அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்
இவர்கள் மீது என் மீது இவர்கள் வைத்த அந்த கண்ணியத்திற்குண்டான அடையாளம். ஆனால் இவர் வந்து சொல்லி நான் எழுந்து சலாம் சொல்லிவிட்டால் ஃபித்னாவிலே பெரிய ஃபித்னாவாக ஆகிவிடும். எனவே நான் என்னுடைய லிகாவை, என்னுடைய சுஹபத்தை அவர்களுடைய சொர்க்கத்தில் அல்ல, என்னுடைய ரவுலாவிலே அவர்களை அழைத்துக் கொள்கின்றேன் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னார். நாமும் அவருடைய உம்மத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான். நாமும் அவர்களுடைய உம்மத்திலே ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடியாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களின் மூலமாகத்தான் ஷஃபாஅத்தை பெறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்கள், இது போன்ற மீலாதுகள் ஏதோ ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அதில் சில விஷயங்களை சொல்லப்பட்டு அதில் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அதில் நாம் என்னுடைய கலைந்து செல்வது இதனுடைய நோக்கம் அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, நோக்கம் என்னன்னு சொன்னால் அனுதினமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ரோல் மாடலாக, வாழ்க்கையினுடைய எல்லா விதமான விஷயங்களிலும் ஏற்று நடக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியாக நாயகனுடைய வாழ்க்கையை ஏற்று வாழ்வது தான் நம்மளுடைய மிகப்பெரிய உன்னதமான ஒரு நம்பிக்கை. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுதான் நேர்வழி. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் இன்றைய காலத்திலே நாம் நம்மளுடைய இளைஞர்கள் சின்ன ஒரு தாடி வைத்தால், கண்ணியத்திற்குரியவர்களை, பெற்றோர்கள் நீ தாடி வைத்து விட்டால் என்று சொன்னால் பெண் கிடைக்க மாட்டார். முதலிலே முட்டுக்கட்டையே அதுதான். ஏன்? ஏதேனும் லவ் ஃபெயிலியரா, காதல் தோல்வியா, ஏன் தாடி வளர்க்கின்றாய் என்ற காலம் சென்று இப்பொழுது அந்த மாணவனை, அது தன்னுடைய பெற்றெடுத்த அந்த குழந்தையை அவன் வைத்திருக்கின்றான் அல்லவா, இந்த இடத்துல சின்னதாக கூறாக வரக்கூடிய தாடி, இந்த இடத்துல கட் செய்து கொள், இந்த இடத்துல வைத்துக்கொள் என்பதாக அவர்களே நரகத்தினுடைய அதிபதிகளாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளி திரைகளில் நடிக்கக்கூடிய சில நாதாரிகளுடைய வழிமுறையை பின்பற்றி என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்மளுடைய சமுதாயம் மாறிவிட்டது என்று சொன்னால், நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மிகப்பெரிய அளவிலே ஸலவாத்துகளை சொல்வதிலே மிகப்பெரிய அளவிலே பலகீனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய கண்ணியங்களை நாம் புரிந்து கொள்வதில் பலகீனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தரும் பொழுது முதல் படியிலே தன்னுடைய கால்களை வைக்கும் பொழுது ரமலான் மாதத்திலே நடந்த ஒரு ஹதீஸ், அதிலே ஒரு தெளிவான ஹதீஸ் என்னவென்று சொன்னால், ஒரு வார்த்தை என்று சொன்னால், இரண்டாவதாக ஆமீன் என்பதாக கேட்கும் பொழுது, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய மெம்பரிலே ஏறக்கூடிய இந்த நிலையிலே சில மாற்றங்கள் காணுகின்றோமே என்பதாக கேட்கும் பொழுது சொன்ன வார்த்தை இதுதான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய பெயர்களை கேட்டும் யார் அதற்குண்டான கண்ணியங்களை கொடுக்கவில்லையோ அவர் வாழ்க்கையிலே நாசமாக போகட்டும் என்பதாக துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்பதாக சொன்னேன் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வழிமுறையை, அவர்களுடைய கண்ணியத்தை எந்த நிலையிலே ஏற்று வாழ்ந்து கொண்டு உலகத்திலே வெற்றி பெற்று விடலாம், வியாபாரத்திலே வெற்றி பெற்று விடலாம், பொருளாதாரத்திலே வெற்றி பெற்று விடலாம் என்பதாக பகல் கனவுகளை மட்டுமே கண்டு கொண்டு நாயகத்தினுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவிலே உதாசீனம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த ஹதீஸ்களை சற்று புரிந்து வாழ்வதனும் இது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சில நேரங்களிலே சில விளக்கங்களை கொடுப்பான். அந்த விளக்கங்களை கேட்டு நாம் மிகப்பெரிய அளவிலே விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தினுடைய வாசலை நமக்கு திறந்து வைப்பான். ஆனால் அதற்கு நாம் மாற்றம் புரிந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே வாழும் காலத்திலே இது போன்ற விழாக்களில் மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய, சுன்னத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. அவனுடைய எல்லா விதமான அர்க்கான்களையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாவத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் முழு உலக மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தந்தல் புரிவானாக என்பதாக துஆ செய்வதோடு வாய்ப்பளித்த நிர்வாக பெருமக்கள், குறிப்பாக உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கத்தீரன் என்ற துவாவோடு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல்வேறு வகையான விளக்கங்களோடு கால சூழ்நிலைக்கு ஏற்றது போல பல்வேறு வகையான நடைமுறைகளையும்
நம்மோடு வாழ்த்துறையாக வழங்கி சென்ற ஹஜ்ரத் அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அவர்களுடைய மார்க்க சேவையிலும் அல்லாஹ் மென்மேலும் அபிவிருத்தி செய்வானாக. ஆமீன். அடுத்தபடியாக மதரசா தாவத்துல் குர்ஆன் ஹிஃபுல் மதரசாவினுடைய பேராசிரியரும் இமாமுமான மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் எஸ் முஹம்மது யாசின் ஜெய்னி ஹஜ்ரத் அவர்கள் வாழ்த்துறை நிறுத்துவார்கள். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وسلم عليه. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ومن يعش عن ذكر الرحمن نقيض له شيطانا فهو له قرين. وقال نبينا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியுமையாக வல்ல நாயனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் ஒற்றா கருணை என்றென்றும் நேற்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நல்லவர்கள், அவுலியாக்கள், அத்தாபுகள், சஹாபாக்கள், சுஹதாக்கள், அன்பியாக்களினுடைய துவா பழக்கத்தினாலும் குறிப்பாக காரூணிய நாதா கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய துவா பழக்கத்தினாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக மாபெரும் கிருபை உடையவனான அல்லாஹு தஆலாவினுடைய மிகப்பெரிய அருளால் மஸ்ஜிதே முஹம்மதியா நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய இப்புனித மிகு விழாவிலே நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடத்திலே குர்ஆன் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் முஸ்லிமாக இல்லை. நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே குர்ஆன் தேவைப்படுகிறது. ஒரு மனிதன் முஸ்லிமா அல்லது முஃமினா அல்லது தக்குவா நிறைந்த முத்தகீனுடைய கூட்டத்தை சார்ந்தவனா அல்லது அதையெல்லாம் தாண்டிய விலாயத்தை பெற்ற இறை நேசர்களை சார்ந்தவனா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே அல் குர்ஆன் தேவைப்படுகிறது. ஒரு மனிதன் அவனுடைய இறுதியிலே அவன் சொர்க்கத்திற்கு செல்வானா அல்லது நரகத்திற்கு செல்வானா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நம்மிடம் குர்ஆன் தேவைப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் நம்முடைய வாழ்வாதாரமே குர்ஆனில் தான் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாக. குர்ஆன் இல்லை என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கை என்பது இல்லை. குர்ஆனை நாம் பற்றி பிடித்துக் கொண்டால் அது போன்ற ஒரு சுகபோகமான வாழ்க்கையை இந்த துனியாவிலும் நாளை மறுமையிலும் வேறு யாராலும் வாழ முடியாது என்று சொன்னால் மிகையாக. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற பொழுது وَمَنْ يُعْرِضْ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. யார் என்னுடைய திக்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, அவர்களுக்கு நான் நெருக்கடியான வாழ்வாதாரத்தை கொடுப்பேன் என்கிறான் அல்லாஹ் தஆலா. அசல்ல இது எப்படி வந்திருக்கணும்? فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا வர வேண்டிய அவசியம் இல்லை. فَإِنَّ مَعِيشَةً ضَنْكًا லஹுன்னு வரணும். அப்பதான் நம்ம எப்படி அர்த்தம் பண்ண முடியும்? அவருக்கு நாம் நெருக்கடியான வாழ்வாதாரத்தை கொடுப்போம் அப்படின்னு அர்த்தம் வரணும். அல்லாஹ் அப்படி சொல்லல. எப்படி சொல்கிறான்? فَإِنَّ لَهُ مَعِيشَةً, அவருக்கு மட்டும்தான் நான் நெருக்கடியான வாழ்வாதாரத்தை தருவேன். ஒரு காலத்திலே பாசிச சக்தியில் ஒருவன் ஒரு மேடையில் நின்று கொண்டு அல் குர்ஆன் ஷரீஃபை கையிலே எடுத்தான். கையிலே குர்ஆனை எடுத்து ஒவ்வொரு தாளாக கிழித்தான். கிழித்து பிரச்சாரத்தில் பேசினான். இந்த அல் குர்ஆன் இந்த இஸ்லாமியர்களினுடைய உள்ளத்திலே இருக்கும்
அவர்களை வெற்றி கொள்ள முடியாது. இந்த குர்ஆன் எப்படி இப்பொழுது கிழிக்கப்பட்டதோ அதுபோன்று முஸ்லிம்களினுடைய கல்வியிலும் குர்ஆன் கிழிக்கப்பட்டு விட்டால், அது துண்டு துண்டாக ஆக்கப்பட்டு விட்டால், அந்த குர்ஆன் இல்லாமல் போய்விட்டால், அவர்களின் வாழ்க்கை குர்ஆனின் தொடர்பு இல்லாததாக ஆகி போய்விட்டால் அவர்களை வெற்றி கொள்வது மிகவும் சுலபம் என்று அன்றைக்கு ஒரு பாசிச சக்தி பேசிய அந்த சொல்லிற்கு ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கு முஸ்லிம்களும் இஸ்லாமியர்களும் உள்ளத்திலும் நம்மளுடைய வாழ்வையிலும் நம்மளுடைய இல்லத்திலும் குர்ஆன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாக. அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொன்னான், அன் ذிக்ரி, என்னுடைய குர்ஆனை நீங்கள் மறந்து போனீர்களா? ومن يعرض عن ذكري فإن له معيشة ضنكا, மட்டுமல்ல ونحشره يوم القيامة أعمى என்கிறான் அல்லாஹ் தஆலா. நாளை மறுமையில அல்லாஹ் அப்பேற்பட்டவர்களை, யாரை குர்ஆனோடு தொடர்பு யாருக்கு இல்லையோ, குர்ஆனை யார் தொட்டு கூட பார்க்கவில்லையோ அவர்களை அல்லாஹ் தஆலா குருடனாக எழுப்புவான். கால, அப்பொழுது அந்த குருடன் சொல்லுவான், ரப்பி, என்னுடைய இரட்சகனே, லிமா ஹஸர்தனி ஆமா, என்னை ஏன் நீ குருடனாக எழுப்பின? நான் இந்த துனியாவில வாழ்ந்துட்டு இருக்கும் போது நான் பார்வை உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்னை பார்வை உள்ளவனாக நீ படைத்திருந்தாய், ஏன் லிமா ஹஸர்தனி ஆமா, என்னை குருடனாக நீ எழுப்பி இருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வான், கால கதாலிக்க, அது அப்படித்தான். அதற்கு ஆயாத்துனா, யாராவது ஒரு நபரின் மூலமாக குர்ஆனின் சிறப்புகள் என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன என்ற என்னுடைய குர்ஆன் வசனங்களை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்தேனா இல்லையா என்று கேட்பான். அந்த அடியான், ஆமா, அல் குர்ஆனை குறித்து போதித்தார்கள். ஒரு காலத்திலே நபிமார்கள் போதித்தார்கள், பிறகு சஹாபாக்கள் போதித்தார்கள், பிறகு தாபியீன்கள் போதித்தார்கள். இன்றைக்கு அருமை நாயகத்தினுடைய வாரிசு என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இன்றளவிலும் இனி வருகிற கியாமத்து நாள் வரை அல் குர்ஆனை போதிப்பார்கள். ஆமாம் யா அல்லாஹ், என்னிடத்திலே குர்ஆனை பற்றி சொல்லப்பட்டது. அல்லாஹ் அப்பொழுது சொல்வான், ஃபனசீதஹா, அதை நீ மறந்து போனாயா இல்லையா? வகதாலிகல் யௌம துன்சா, அதுபோன்று இன்றைக்கு நான் உன்னை மறந்து போனேன் என்கிறான் அல்லாஹ் தஆலா. நான் என்னை குறித்து அடியார்களை வைத்து நான் பேசினேன் உன்னிடத்திலே, நீ என்னை கண்டுகொள்ளவில்லை. குர்ஆன் ஓதுற இந்த நேரத்துல, ஒரு 10 நிமிஷம் குர்ஆன் ஓதுற நேரத்துல வியாபாரத்தை நான் பார்த்து விட்டு போய் விடுவேன், உண்டா இல்லையா? 10 நிமிஷம் தொழுகிற நேரத்துல, ஓதுற நேரத்துல, திக்ர் செய்யற இந்த நேரத்துல இதுல என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது? அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஇன்னலஹு மஈஷத்தன் தன்கா, அவனுக்கு தான், அவனுக்கு மட்டும் தான் நெருக்கடியான வாழ்க்கை. நீங்க கேட்கலாம், இந்த துனியாவுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே ஹஸ்ரத், குர்ஆன் மட்டும் இல்ல, தொழுகை மட்டும் இல்ல, நாம்கே வாஸ்தே வெறும் முஸ்லிம். இந்த முசல்லிகள்ல நிறைய முசல்லிகள் இருக்கிறாங்க. வார முசல்லி, வருஷ முசல்லின்னு இருக்கிறாங்களா இல்லையா? ரம்ஜான் பக்ரீத் மட்டும் அட்டன் பண்ற முஸ்லிம். இந்த முஸ்லிம்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சுகபோகமாக வாழ வைக்கிறானே. திக்ர் இல்ல, அவங்கள்ட்ட திலாவத் இல்ல, தொழுகை இல்ல, எப்படி அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுக்கிறான்? குர்ஆன் பேசுகிறது, பொருளாதாரத்தை நான் 2 வகையாக கொடுப்பேன். ஒன்று என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நீங்கள் திலாவத்தை கொண்டிருந்தீர்கள், தொழுகையை கொண்டிருந்தீர்கள், என்னுடைய சட்ட எல்லைக்குள் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்ற காரணத்தினால் உங்களுக்கு நான் பொருளாதாரத்தை கொடுப்பேன். அவர்களை அழைத்து நான் சொல்லுகிறேன், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அய்யத் யாஹதக்குல் மௌத், மௌத் உங்களை வருவதற்கு முன்னால் நீங்கள் நஃபகா கொடுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு நான் உபதேசிக்கிறேன். இரண்டாவது ஒரு பொருளாதாரம் இருக்கிறது, அது என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே அவனுக்கு படிப்பனையை கொடுத்து கொண்டே இருப்பேன். அவன் கேட்க மாட்டான். அவன் காதிலே தொழுகை குறித்த செய்தியை போடுவேன், திலாவத்து குர்ஆனை குறித்த செய்தியை போடுவேன். அப்பொழுது அவன் பனசீதஹா, அவன் அதை மறந்து போவான், இந்த துனியாவின் பக்கம் அவன் போவான். அவனுக்கு நான் பொருளாதாரத்தை அதாபாக கொடுப்பேன் என்கிறான் அல்லாஹ் தஆலா. ஒரு நேரம் வரும், அந்த பொருளாதாரத்தை ஒரு நேரம் வரும், அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவன் உச்சபட்ச சந்தோஷத்திலே இருந்து கொண்டிருக்கிற பொழுது அவனை நான் ஒரு பிடி பிடிப்பேன். அது போன்று இந்த உலகத்தில் யாராலும் பிடிக்க முடியாது என்கிறான் அல்லாஹ் தஆலா. இது அதாபை கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் என்கிறது குர்ஆன். அப்ப குர்ஆன் என்கிற திலாவத் நம்மிடத்திலே இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? அது மஈஷத்தன் லன்கா, நிச்சயமாக அவனுக்கு மட்டும்தான் நெருக்கடியான வாழ்வு என்கிறான் அல்லாஹ் தஆலா.
இன்னொரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அவன் யாசு அன் திக்ரி ரஹ்மானிங்கிறான். அவன் யாசு, யார் புறக்கணிக்கிறார்களோ எதை, அன் திக்ரி ரஹ்மானி, கருணை கடலாகிய, இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் கருணை கடலாகிய இரக்க உள்ளம் கொண்ட என்னுடைய குர்ஆனை யார் புறக்கணிக்கிறார்களோ, தன்னை பத்தி சொல்லும்போது எப்படி சொல்றான், நான் கருணை உள்ளவன் தரான். சொல்லும் போது அன்திக்ரி ரஹ்மானி, கருணை உள்ள என்னுடைய குர்ஆனை யார் மறந்து போய் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நுகையிது லஹு ஷைத்தானன், அவர்களுக்கென்று ஒரு சைத்தானை நான் நியமிக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் தஆலா. பாய், பொதுவா பிறக்கும் போது கூடவே ஒரு சைத்தான் பிறக்கலாம், அது இல்லைன்னு இல்லை, ஸ்பெஷலா அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை கொடுத்து பார்ப்பான். குர்ஆன்ல ஆயத்து வருதா இல்லையா, அன்தர்தகும் அம்லம் துன்திருகும், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் ஏன் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறீர்கள், நீங்கள் எச்சரிக்கை செய்தாலும் நீங்கள் எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் என்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்படின்னா என்ன அர்த்தம், அது போன்றவர்கள்ட்ட எல்லாம் போய் சொல்றது வேஸ்ட்னு அர்த்தம். நபிமார்களுக்கே வேஸ்ட்னா அப்ப நமக்கெல்லாம் எங்க இருக்குது? பிறக்கும் போதே கூட என்ன செய்யறான், இப்ளீஸ் பிறந்தான், அவனை வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழணும் இந்த வாழ்க்கையை. அவனுடைய அல்லாஹ்வினுடைய திக்ரை குறித்து நம்மிடத்திலே செய்தி சொல்லப்படுகிற பொழுது அதை நாம் புறக்கணித்தால், அல்லாஹ்வினுடைய திலாவத்தை நாம் மதிக்கவில்லை என்று சொன்னால், குர்ஆனினுடைய தொடர்பு நம் வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால், நுகையிது லஹு ஷைத்தானா, நான் ஷைத்தானை பிரத்யேகமாக அவனை வழிகெடுப்பதற்காகவே நியமித்து விடுகிறேன். பிறகு அவனை யாரால் காப்பாற்ற முடியும்? நான் தான் சைத்தானை நியமிக்கிறேன். இப்ப காப்பாற்றணும்னா யார் வரணும்? நான் தான் வரணும். லஹு கரீம், அவனுக்கு நெருங்கிய நண்பனாக அந்த சைத்தான் ஆகி விடுகிறான். அவனால் மீண்டு வரவே முடியாது என்கிறான் அல்லாஹ் தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, யார் உங்களில் சிறந்தவர்கள், பெருமானார் சொல்கிறார்கள், யார் கல்வியை கற்றவர்களோ அவர்கள் சிறந்தவர்கள் சொல்ல இல்லை, கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு யார் போதிக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு எந்த நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, எந்த இதிராக்கள் அவங்க சொன்னாங்க, ஒரு காலத்துல தௌராத் வேதத்தை படிக்கக்கூடிய அந்த பாதிரியார்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் அமல் செஞ்சுட்டு தான் நெருங்கிய சொந்த பந்தங்கள் குடும்பத்துக்கு சொல்லிட்டு இந்த மக்களுக்கெல்லாம் சொல்லாம அந்த உண்மையை மறைச்சாங்களாம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநேகமா அவங்க என்ன எதிராக சொன்னாங்க அப்படிங்கிறது உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இதுல அந்த ஒரு தஃசீரும் இருக்குது. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன, நீங்கள் அவர்களை போன்று கல்வியை கற்றுக்கொண்டால் போதுமாகாது, நீங்கள் சிறந்தவர்களாக ஆக முடியாது. வஅல்லமஹு, அதை மற்றவர்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்றார்கள் எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டால் தானே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. நம்மளே இன்னும் கத்துக்கல, நம்ம எங்க போய் மற்றவங்களுக்கு பயான் பண்றது, மற்றவங்களுக்கு நம்ம போய் சொல்ல முடியும்? நீங்க பெத்த பிள்ளைக்கு கூட நீங்க சொல்ல முடியாது, நீ ஒழுக்கமான்னு கேட்டுருவானா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையிலே வேறு ஒரு இஷாரா இருக்கிறது. என்ன தெரியுமா? யார் இந்த குர்ஆனை கற்று அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லையோ அவர்களெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு ஹைர் இல்லை, அவர்களெல்லாம் ஷர்ரு என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைர் யாரு? உங்கள குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் தான் ஹைர் என்றார். இதை செய்யாதவர்களினுடைய விஷயம் என்ன? அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஷர் என்றார்கள். அந்த ஷர் மாத்திரம்தான் இன்றைக்கு நம் சமுதாயம் முழுக்க காணப்படுகிறது என்றார். எவ்வளவு பெரிய அவலச் சூழலில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த குர்ஆன் இல்லாமல் போனதினுடைய பின் விளைவுதான் உலக கதாநாயகன், ஈருலக சக்கரவர்த்தி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும், ஸலவாத் ஓத வேண்டும் என்ற ஆர்வம் வருவதற்கு பதிலாக இன்றைக்கு சினிமாவின் கதாநாயகனுக்கு பின்னால் சென்று அவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி உயிரை மாய்த்து கொள்கிற ஒரு அவலச் சூழலில் நாம் இருப்பதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு உள்ள இளைஞர்களுக்கு அவரவர்களினுடைய பெற்றோர்கள் சரியான முறையிலே இந்த தீனை கொண்டு போய் சேர்க்கவில்லை, இந்த குர்ஆனை சொல்லி தரவில்லை. காரணம், அவர்களின் கல்வியிலே குர்ஆன் இல்லை, தீன் இல்லை என்பதால் அவர்கள் சொல்ல மறந்தார்கள். இன்றைக்கு நாயகத்தை சமுதாயமே மறந்து போனது. எவ்வளவு பெரிய அவலச்சூழல்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தொலைநோக்கு பார்வைகளை சொன்னார்களோ அப்பேற்பட்ட இந்த குர்ஆன் ஷரீஃபுடைய தொடர்போடு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு நமது பிள்ளைகளுக்கும் அதை அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும்
சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹ் ஹைரன் ஜஸாக் தாரே. அடுத்தபடியாக அரியலூர் டவுன் ஜும்மா பள்ளி வாசலினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி ஏ முஹம்மது அபூபக்கர் சித்திக் தாவூதி ஹஜ்ரத் அவர்கள் வாழ்த்துரை நிகழ்த்துவார். அல்ஹம்துலில்லாஹில் வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وبارك وسلم. وقال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد قل هل يستوي الذين والذين لا يعلمون. صدق الله العلي العليم. وقال نبينا وحبيبنا شفينا محمد رسول الله صلى الله عليه وسلم من خرج في طلب العلم فهو في سبيل الله أو كما قال عليه الصلاة والسلام. அருளன்பு பண்பில் இணையற்ற ஒன்றன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இவ்விழாவில் தொடர்ந்து உரையாற்ற வந்திருக்கிற அனைத்து உலமா பெருமக்கள், நிர்வாகிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத் என்னும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன் என்று கூறி துஆ செய்தவனாய் எனது உரையை துவங்குவதற்கும் இஸ்லாத்தின் காணிக்கையை சமர்ப்பித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேர சூழ்நிலையை கருதி சுருக்கமாக ஓரிரு செய்திகளை மட்டும் சொல்லி நான் அமர ஆசைப்படுகிறேன். இப்பொழுது இங்கே 3 நிகழ்வுகள். ஒன்று மக்தப் மதரசாவினுடைய இஸ்லாமிய கண்காட்சி, இரண்டாவது மீலாது விழா. மதரசா பிள்ளைகளுக்கு குரான் குறித்தான கல்வியை சம்பந்தமாக குரானை குறித்து ஹஜ்ரத் அவர்கள் ஒரு அருமையான உரையை நிகழ்த்தி சென்றார்கள். அதற்கு முன்பதாக பேசிய அரியலூர் டவுன் காசி அவர்கள் மீலாது நபி ஏன் என்பதை குறித்தான விளக்கங்களை கொடுத்தார்கள். அதில் எஞ்சி இருப்பது இன்னொரு தலைப்பு, பெண்கள் மதரசா துவக்கம். அதிலும் அவர்கள் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது தாருல் அர்க்கம் என்பது அந்த மதரசாவினுடைய பெயர். முதலாக இஸ்லாம் வளர்ச்சி அடைவது, இஸ்லாம் வளர தொடங்கியது அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டில் வைத்துத்தான். எனவே அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசா அது கியாமத் நாள் வரை தொடர்ந்து செயல்படுவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா வழங்கி அருள்வானாக. இது பெண்கள் மதரசா என்ற காரணத்தினால் பெண்களை சார்ந்த ஒரு செய்தியை நான் சொல்லி அமர ஆசைப்படுகிறேன். பொதுவாகவே பெண்களிடத்திலே மார்க்கம் வந்துவிட்டது என்று சொன்னால், பெண்களிடத்திலே இந்த தீன் வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த பெண் தான் மட்டும் அமல் செய்ய மாட்டாள். ஒரு ஆணுகிட்ட மார்க்க விஷயங்களுடைய தெளிவு கிடைச்சிட்டுன்னு சொன்னால் தான் மட்டும் அமல் செஞ்சுட்டு போயிடுவார். ஆனால் இதே ஒரு பெண்ணிடத்தில் இந்த தீனை குறித்தான கவலையும் தீனுடைய கல்வியும் கிடைக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த பெண்ணை கொண்டு தான் சீர்பெறுவாள், தன்னுடைய குடும்பத்தை சீர்படுத்துவாள். இன்னும் குறிப்பாக சொன்ன போனால் இந்த சமூகத்தையே சீர்படுத்தக்கூடிய ஆற்றலும் சக்தியும் அந்த பெண்ணிற்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு நிகழ்வை கூறலாம். மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா, மிகப்பெரிய ஸ்ரீதேவி மகான், அவர்களுடைய மனைவி ஜுபைதா அம்மையார், இவர்களுக்கு இந்த குரானின் மீது இருந்த தாக்கம், பொதுவாக பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஆர்வம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவர்களுடைய ஆர்வத்திற்கு அளவே கிடையாது. அவர்களைப் போல அமல் செய்வதற்கு யாருக்குமே முடியாது. ஆனால் பெண்கள்கிட்ட பலகீனம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர்களை விட பலகீனம் வேறு யார்த்தையுமே கிடையாது. ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு 4 பொம்பளைங்க தொழுதுட்டு இருந்தாங்க. 4 பொம்பளைங்க தொழுதுட்டு இருக்கும்போது குறுக்கில் ஒரு பூனை ஒன்று போயிருக்கு.
முதல்ல தொழுதுட்டு இருந்த அம்மா சொல்லிச்சா, அங்கே பாரு பூனை போகுது. ரெண்டாவதா இருந்த அம்மா தொழுகையில் பேசக்கூடாது. மூணாவதா நின்று இருந்த அம்மா சொல்லிச்சா, அந்த பொம்பளையை பேசக்கூடாதுன்னு நீ பேசிட்டிய, 3 பேருடைய தொழுகை போச்சா. நாலாவதா நின்று இருந்த அம்மா சொல்லிச்சா, நான் தான் இன்னும் யாருக்கிட்டையுமே பேசலை, முடிச்சு போச்சு. 4 பேருடைய தொழுகையுமே பசாதாகிவிட்டது. அப்ப மார்க்க கல்வியை குறித்து, தீனை குறித்தான தெளிவும் விளக்கமும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், அவர்களை போன்று அமல் செய்வதற்கும் அவர்களை போன்று இந்த மார்க்கத்தில் அக்கறை காட்டுவதற்கும் யாருக்குமே முடியாது. அவ்வளோ ஒரு அக்கறையோடு ஆர்வத்தோடு செயல்படுத்துவார்கள். இப்ப சொல்ல வந்த செய்தி அதுதான். மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுடைய மனைவி ஜுபைதா அம்மையார் அவர்களுக்கு குரானின் மீது இருந்த பிரியம் எவ்வளவு என்று சொன்னால், அவர்களுடைய அரண்மனைக்குள்ள 300 பெண்களை, 300 பேருமே ஹாஃபிதாக்கள், குரானை மரணம் செய்த ஹாஃபிதாக்கள். 300 பேருக்கு என்ன பணின்னு சொன்னால், 3 ஷிஃப்ட்டுகளாக பிரித்து 100 நபர், அதாவது காலையில் ஒரு 100 நபர்கள், காலையிலிருந்து மாலை வரை, மாலையிலிருந்து இரவு வரை, இரவிலிருந்து அடுத்த நாள் காலை வரை. இந்த 300 பெண்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னால், தொடர்ந்து குரான் ஷெரீஃபை ஓதிக்கொண்டே இருப்பது தான் அவர்களுடைய வேலை. அப்போ ஜுபைதா அம்மையார் எந்த பகுதிக்கு போனாலும், அந்த அரண்மனைக்குள்ள எந்த அறைக்குள்ள போனாலும் சரி, வாசலுக்கு போனாலும் சரி, அதே போல அந்த தோட்டத்திற்கு போனாலும் சரி, எங்கு போனாலும் குரானுடைய அந்த வார்த்தைகள், குரானுடைய வசனங்கள் அவர்கள் செவிசாய்த்து கொண்டே இருப்பார்கள். குரானுடைய வசனங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதா. கடைசி நேரத்தில் இவர்களுக்கு ரொம்ப தள்ளாத வயது ஏற்பட்டு, அந்த நேரத்தில் எனக்காக வேண்டி பிரத்யேகமாக ஹிதுமத்து செய்கிறதுக்கு ஒரு பணிப்பெண் வேணும் என்பதாக கணவரிடத்தில் கேட்ட பொழுது மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மனைவிக்கு ஹிதுமத் செய்கிறதுக்கு ஒரு பெண்ணு தேவை, அதனால யாராவது போய் அவங்களுக்கு ஹிதுமத்து செய்கிறதுக்கு போங்க என்று சொன்ன பொழுது 3 பெண்கள் வந்து விட்டார்கள். 3 பெண்கள் வந்து விட்டார்கள். 3 பெண்களும் வந்து, எங்களை நீங்கள் என்ன செய்துக்கோங்க, உங்களுக்கு ஹிதுமத்துக்காக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ எனக்கு தேவைப்படுறது ஒருத்தர் தான், எனக்கு தேவைப்படுவது ஒருத்தர் தான். ஆனால் நீங்கள் 3 பேர் வந்திருக்கிறீர்களே. அப்போ முதல்ல வந்த பெண் சொன்னார்களா, அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான், வசாபிக்கும் நசாபிக்கும் உலாயிக்கல் முகர்ரபுன், முந்தியவர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறான். அதனால முதல்ல வந்தது நான் தான், எனக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் என்பதாக அவர்கள் குரானுடைய வசனத்தை கொண்டே உதாரணம் காட்டுகிறார். இப்போ 2ஆவதாக வந்த பெண் அவர்கள் சொல்கிறார்கள், வஜால்னாக்கும் உம்மத்தம் வசத்தா, அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களை நடுநிலையாக உம்மத்தாக நான் படைத்திருக்கிறேன், 2த்துக்கும் இல்லாமல் நடுநிலையாக படைத்திருக்கிறேன் என்பதாக சொல்லியிருக்கிறான். அதனால 2 பேர்த்துக்கு நடுவில் நான் தான் வந்திருக்கிறேன், நடுவில் 2ஆவதாக வந்தது நான் தான், எனவே நீங்கள் என்னைத்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்பதாக 2ஆவதாக வந்த பெண். இப்போ 3ஆவது வந்த பெண் அவர்களும் குரானுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். வலல் ஆஹிரத்து ஹைரும் மினல் ஊலா, பின்னாடி வந்ததுதான் சிறந்தது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே நான் தான் கடைசியாக வந்தது, என்னைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக அந்த பெண் சொல்கிறார்கள். அப்போ 3 பேருமே திருக்குரானுடைய வசனத்தை ஓதி காண்பித்து உதாரணம் காட்டியதின் காரணத்தினால் அப்போ இவங்களுக்கு 3 பேரையுமே விருதுக்கு மனசு இல்லை, என்ன செய்வது என்பதாக கணவரிடத்தில் கேட்கிற பொழுது, ஏன்னா யாரோ 2 பேர்த்த மறுத்துட்டு எனக்கு ஒருத்தர் மட்டும் போதும் என்பதாக சொன்னால் குரானை மறுத்ததாக ஆகிவிடும் என்பதற்காக வேண்டி 3 பேருமே பணிக்காக வேண்டி வைத்துக் கொண்டார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். அதே போல இவர்களும் யார், மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களும் ஜுபைதா அம்மையாரும் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த சமயத்தில் அங்கே மினாவிலே கடுமையான தண்ணீர் வறட்சி ஏற்பட்டு தாகத்தினால் பல நபர்கள் மௌத்தா போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் கவலைப்பட்டார்கள், இனிமேல் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகள் தண்ணீர் இல்லை அப்படிங்கிற ஒரு குறையினால் மௌத்தா போனார்கள் அப்படின்ற வரலாறு இருக்கக்கூடாது என்பதாக சொல்லி ஈரானில் இருக்கக்கூடிய நஜ்தான் அந்த நதியில் இருந்து நீங்கள் கால்வாயை வெட்டுங்கள் என்பதாக அங்கிருந்து தோண்டப்பட்ட கால்வாய் மினா வரைக்கும் வந்து இருக்கிறது. இன்னைக்கும் போய் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகளிடத்தில் கேட்டால் சொல்லுவார்கள், அங்கே ஜுபைதா கால்வாய் என்று ஒரு கால்வாய் இருக்கிறது. எனவே பெண்களிடத்தில் இந்த மார்க்கத்தை குறித்து, தீனை குறித்து ஒரு கவலையும் ஒரு விழிப்புணர்வும் வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த பெண்ணை கொண்டு அவர்கள் மட்டுமல்ல, அந்த குடும்பம் மட்டுமல்ல, இந்த சமூகத்தையே சீர்படுத்துவதற்கும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான தாக்கத்தை அல்லாஹ் தஆலா பெண்ணிடத்தில் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பெண்களுக்காக வேண்டிய பிரத்யேகமாக இந்த மதரசா தாருல் அர்க்கம் உருவாக்கப்பட இருக்கிறது. எனவே நமது
அரியலூரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகள் அந்த மதரசாவை பயனுள்ளதாக கருத்தில் கொண்டு அதில் பயன்பெறக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்கமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.